தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் போதிய மருத்துவர்கள் இல்லை என அரசு மருத்துவர்களுக்கான சட்ட போராட்டக் குழு தலைவர் குற்றம் சாட்டியுள்ளார். கொரோனா பேரிடரில் பணியாற்றி உயிரிழந்த அரசு மருத்துவர் விவேகானந்தன் மனைவி திவ்யாவுக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்பதுள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்வி இயக்குநர் அலுவலக வளாகத்தில் அரசு மருத்துவர்களுக்கான சட்ட போராட்டக் குழு சார்பில் போராட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு விடியா திமுக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அரசு மருத்துவர்களுக்கான சட்ட போராட்டக் குழு தலைவர் பெருமாள் பிள்ளை, தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதிகளை ஸ்டாலின் நிறைவேற்றவில்லை என குற்றம் சாட்டினார். எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திரு மு க ஸ்டாலின் அவர்கள் திமுக ஆட்சி அமைந்ததும் அரசு மருத்துவர்களின் கோரிக்கை உறுதியாக நிறைவேற்றப்படும் என்று எங்களிடம் சத்தியம் செய்துவிட்டு சென்றார்கள். திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இன்று முதலமைச்சராக எங்களின் கோரிக்கையை நிறைவேற்றும் இடத்தில் இருக்கிறார்கள். ஆனால் இன்று வரை நிறைவேற்றவில்லை. அதை நினைவுபடுத்த விரும்புகின்றோம். தற்போது சட்டசபையில் அமர்ந்திருக்கிறார்கள் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள். நாங்கள் வீதியிலே நின்று போராடுகின்றோம், நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் முதல்வரே என்று. பாவம், பால்வளத்துறையை கொல்லாதீங்க, விட்டுடுங்க என்று தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர்கள் நலசங்க மாநில தலைவர் பொன்னுசாமி வேதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சட்டப்பேரவையில் பேசிய பால்வளத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன், தமிழ்நாட்டில் பால் விற்பனை நேரம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் கடந்த ஆட்சியை விட தற்போது 11 லட்சம் லிட்டர் கூடுதலாக பால் கொள்முதல் செய்யப்பட்டு வருவதாகவும் பதிலளித்த செய்தியை படித்தபோது அழுவதா இல்லை சிரிப்பதா என தெரியவில்லை என்று கூறியுள்ளார். மேலும் ராஜகண்ணப்பன், அதிகாரிகள் உதவியாளர்கள் எழுதி தருவதை அலசி ஆராயாமல் அப்படியே பேசுவது வியப்பாகவும் விசித்திரமாகவும் உள்ளது என்றும், தற்போதைய திமுக ஆட்சியில் நாசர், மனோ தங்கராஜ் வரிசையில் ராஜகண்ணப்பன் இணைந்திருப்பதை காணும்போது பாவம், பால்வளத்துறையை கொல்லாதீங்க, விட்டுடுங்க என்றே சொல்ல தோன்றுகிறது என்றும் பொன்னுசாமி தெரிவித்துள்ளார்.